தூங்கி எழுந்ததுமே என்ன குழம்பு வைக்கலாம், என்ன சட்னி செய்யலாம், என்ன குருமா வைக்கலாம், இதை பற்றியே யோசிக்கிறதாகுதுங்க. வீட்டில் காய் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, தக்காளி இருந்தால் போதுங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக எந்த குழம்பு வச்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம தக்காளி வச்சு இந்த தக்காளி சட்னியாக சாம்பாரை நீங்கள் முடிவு பண்ணிங்க. அந்த அளவுக்கு சட்னியாக சாம்பாராக தெரியாத அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். சுவையான தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்குள் முன்னே முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக சமைக்க கற்றுக்கிறவங்க கூட இந்த வீடியோ பார்த்து சமைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரை எடுத்து வச்சுக்கலாம். அதில் தக்காளி பழம் ஒரு 3 பழம் போட்டுக்கலாம். அதுலேயே சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் தோல் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இருந்தால் போட்டுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அது கூடவே சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 3 மிளகாய் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவைக்கேற்ற உப்பு அதுவும் போட்டுக்கலாம். இப்போது ஒரு டம்ளர் தண்ணி, இதை மூடி போட்டு 2 விசில் வச்சு, கம்மியான தீயில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாம். விசில் போட்டால் இது 2 விசில் வரட்டும். குக்கர் மூடியை திறந்துட்டோம். பாருங்க, நல்லா தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம்லாம் நல்லா வெந்து போயிடுது. இதில் தண்ணி வெடிகட்டிட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். தண்ணி வெடிகட்டிக்கலாம். நல்லா வெடிகட்டிட்டோம். இப்போ இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கடைஞ்சா போதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். கடாய் எடுத்து மலிச்சு எண்ணெய் ஊற்றிட்டா எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதிலே கடுகு போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அது கூடவே சின்ன வெங்காயம் சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதிலே போட்டுக்கலாம். நல்லா சிவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம கடைஞ்சி வச்ச தக்காளி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம்.
ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கணும். இட்லி மாவுனா தோசை மாவுனா இது போல் கலக்கி எடுத்துங்க. மாவு ஊற்றோம்னா கலக்கி விட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாகுதான்னு பார்த்துங்க. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது கொத்தமல்லி கொஞ்சம் தூக்கிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சுவையான தக்காளி சட்னி ரெடிங்க. நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட இட்லி தோசையில் ஊற்றி சாப்பிட்டோம்னா இன்னும் 2 இட்லி 2 தோசை சாப்பிட்லாமான்னு தோணுங்க. சுட சுட இட்லி போட்டோம், குழம்பு ஊற்றிட்டோம். நம்ம வச்ச தக்காளி சட்னின்னு சொல்லலாம், தக்காளி குழம்புன்னு சொல்லலாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சாதத்து கூட நல்லாயிருக்கும் போலக்குதுங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நாளைக்கோ இல்லை இன்றைக்கி நைட்டுக்கோ டிஃபனுக்கு செய்யுங்க. செஞ்சுட்டு எப்படி இதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கலாங்க.